செய்வீராக. தேவரீர் எங்க மத்தியில வல்லவரும் காரியங்களை எங்க மத்தியில செய்வீராக. உன் பிரசன்னத்துக்காய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. உன் பிரசன்னத்துக்காய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது பிரசன்னங்களை ஆளட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னங்களை ஆளட்டும். தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து பாடி மையப்படுத்த போகிறோம். என்னோட பாஸ்டர் எபி அவன் பின்னாடி இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னோட கூட சேர்ந்து ஆமென் தேவனை மையப்படுத்தபடியா அவங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஆமென். ஒருவேளை வெளியில இருப்பீங்கன்னு சொன்னா என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மையப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பான தேவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யார் என்கிற பாடலை பாடி ஆமென் கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. கையெழுதலாமா? சேர்ந்து பாடி பாடுவோம். Hallelujah. Yeah.
போற்றும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக கடினமான காலம் எப்படி நடக்கும்? ஒத்தாசரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நான் உயர்த்துவேன். எனக்கு உதவி அங்கிருந்து வரப்போகுது. அங்கிருந்து தேவனுடைய வல்லமை பெறப்பட போகுது. அங்கிருந்து எனக்கு தேவ கரம் வெளிப்பட போகுது. ஆமென். யாவேசு தோமன் ஆண்டவரே உங்க கரத்துக்காய் தோமன் நான். ஆமென். இந்த ராத்திரி வேளை சாயங்கால வேளை தேவனுடைய கரம் மக்களை வெளிப்படணும். தமிழகத்தில் ஓரோ வீடுகள் மக்களை வெளிப்படணும். நம்முடைய விடுதலை நடைபெறணும். ஜனங்களை கொண்டு வரணும். ஆமென். சில பெண்களை கொண்டு வரணும். சில சகோதரிகளை கொண்டு வரணும். சில வாழ்க்கைகளை கொண்டு வரணும். இது எப்படிங்க நடக்கும்? தாசை மாறும் பர்வதம் எதிராக என் கண்களை அங்க பார்த்தா அற்புதம் நடக்கும். எனக்கு தாசை மாறும் பர்வதம். என்னுடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஏபி அவர்கள் முன்பதாக கடந்து வந்து ஆமென் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் அப்படியே இருக்கலாமா? தேவ சமூகத்தில் ஹalleluya. ஆவியானுடைய கரம், ஆவியானுடைய கிருபை, ஆவியானுடைய மகிமை நம்மை தாங்கினதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட நல்ல ஒரு சாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறீர். இங்க இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறீர். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா ஆராதனை கூடாரத்தை ஆரம்பிக்க, ஆராதனை ஸ்தலத்தை ஆரம்பிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் உம்முடையது ஆண்டவரே. அல்லேலூயா அழைத்தவர் நீ. அனுசோத்திர இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க பண்ணினவர். ஆமென். இப்படிப்பட்டதான இந்த தமிழ்நாடு பகுதியில தமனம்பட்டி இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் ஆமென் சோத்திர பெரிய காரியங்களை செய்ய ஆமென் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து நேரம் கடந்து போனபடினால இந்த நேரம் ஆமென் சோத்திர வாழ்த்தல் செய்திக்காக வாழ்த்துதல் சொல்வதற்காக சாட்சி சொல்வதற்காக அன்பு தேவனுடைய ஊழியர் பாஸ்டர் லோயர் கேம்பில் தேவனுடைய சிஎஃப்ல சபையில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து சாட்சி, அதாவது அன்பு ஊழியரை குறித்து, அவருடைய துணைவியாரை குறித்து, இந்த தேசத்தில் அவர்கள் வந்ததான நிலைகளை குறித்து சில நிமிஷங்கள் நம்மத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம தேவ சமூகத்தில் நற்சாட்சியை குறித்து கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே இந்த நல்ல வேலை அருமையான சகோதரி குறித்து சாட்சி சொல்ல சொன்னாங்க. உண்மையாகவே எங்களுக்கு அதிகமாக அவ்வளவா தெரியாது. நாங்கள் சமீப நாட்களாக தான் அறிமுகமானோம். ஆனால் கொஞ்ச நாளிலே அதிகமான ஊழியமான காரியங்களில் அவர் ஈடுபாடோடு தேவ சமூகத்தில் வருகிறது. நாங்கள் பகுதியிலும் அநேகமான ஊழியங்கள் பைபிள் ஸ்டடியெல்லாம் நடத்துகிறோம். எல்லாத்துலேயும் பங்கெடுப்பார். ஆர்வமான காரியங்கள் செய்வாங்க. நிறைய கட்டுடைய காரியங்களில் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல வாஞ்சையுள்ள ஒரு சகோதரராக இருக்கிறபடினால சமீப நாட்களாக சொன்னாங்க, இந்த பகுதியில் கட்டுடைய ஊழியத்தை செய்ய ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அது நம்முடைய முயற்சினாலே அல்ல, இது கட்டுடைய ஊழியமாக இருக்கிறபடினால அந்த அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் அநேக நாட்கள் ஜெபித்து, அது மட்டுமா அல்ல, ஒரு நல்ல ஒரு பெரிய டீமாகவே நம்ம பார்க்குறோம். எல்லா பகுதியிலும் போய் கேரள பகுதியில் நிறைய இடங்களில் கட்டுடைய ஊழியர் மீட்டிங் நடத்துகிறது. பல விதத்தில் அவருடைய மையப்படுத்துது. கடந்த காலத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன்லாம் நடத்தியிருந்தாங்க தேவ சமூகத்தில். கர்த்தர் இப்படியாக இந்த டீமாக நல்ல விதத்தில் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். குறிப்பாக நாங்கள் இந்த எல்லோருக்கும் பகுதியிலையும் ஒரு நல்ல ஐக்கியமாக ஊழியர்களாக இணைந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கடந்த 1-2 மாதங்களாக இவர் இந்த ஜெபத்திலும் கூட பங்கெடுத்து அருமையான சகோதரி எஸ்தர் ராஜ் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து சில சாட்சி உங்கள் மத்தியில் சபை மத்தியில் அறிவிக்க விரும்புகிறபடினால சாட்சி அறிவிப்பார்கள். நம் தேவ சமூகத்தில் காணப்படும். கர்த்தர் பெரிய காரியம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த உலக தோற்றம் முன்னே என் தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை தெரிந்து கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். சிறு வயதில் நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்தில் இருந்தாலும் நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இது சபைக்கு செல்லவும் மெய்தேவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் 1993 ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். 2004 என்னுடைய திருமணம் நடந்தது. அது போலவே என்னுடைய துணையாக கர்த்தர் எனக்கு துணையாக கொடுத்ததான ஹரிபிரதரும் அவரும் நானும் இணையும் போது அதிகமாக எங்களுக்கு ஒரு ஊழிய தாகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தையை சொன்னார், உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு ஆபிரகாமுக்கு சொன்னதான அந்த வார்த்தையை சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றுதான் அந்த வார்த்தையை சொன்னார். நாங்கள் கும்பி பண்டத்தில் இருக்கும்போது சிறிய சிறிய ஊழியங்கள் செய்தோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரைக்கு போகலாம், இல்லை நம்ம மறுபடியும்